வணக்கம் நண்பர்களே. டாக்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் ரிசோர்சஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ், அதாவது நிதி மற்றும் வரி, இந்த பகிர்ந்தளித்தல் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கும் நடுவில் நடைபெற்றுட்டு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இதனால் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வரி வசூல் செய்யப்பட்டாலும் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற அந்த பங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து நார்த் இந்தியன்ஸ்க்கு அவங்க கொடுத்துட்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்களுமே பார்த்துருக்கீங்க. இதில் உண்மை என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது இல்லையா, அதாவது இந்த வரி, நிதி, இந்த பகிர்ந்தளித்தல் இதை எப்படி தர்றாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை சும்மா ஒரு 4 பேர் உட்காந்து இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துடலாம், இந்த மாநிலத்துக்கு அதிகம் கொடுத்துடலாம், இந்த மாநிலத்துக்கு நம்ம கம்மியாக கொடுத்துடலாம் அப்படின்னு உட்காந்து அன்அஃபிஷியலாக டிசைட் பண்ணுறது கிடையாது. இதுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷனல் மெக்கானிசம் இருக்குது. ஃபைனான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பே இருக்குது நம்மளுடைய அரசியல் அமைப்பில். ஆர்டிக்கல் 280 இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் இதை பற்றி தான் சொல்லுது. ஃபைனான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அமைப்பாங்க. இந்த ஃபைனான்ஸ் கமிஷனுக்குள்ளே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நிதிகளை எப்படி ஸ்டேட்ஸ், இந்த மாநிலங்களுக்கு நடுவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, அதாவது பகிர்ந்து நாம் அளிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வருவாங்க. ஒரு ஃபைனான்ஸ் கமிஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா வச்சு, நிறைய பேராமீட்டர்ஸ், க்ரைட்டீரியா வச்சு இந்தந்த ஸ்டேட்ஸ்க்கு இந்த அளவுக்கு நம்ம நிதியை ஒதுக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போ கடைசியாக இருந்த ஃபைனான்ஸ் கமிஷன் 14th ஃபைனான்ஸ் கமிஷன், இப்போதைக்கு 15th ஃபைனான்ஸ் கமிஷன் அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை அளிச்சிருக்காங்க. இந்த ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, எந்த பேராமீட்டர்ஸ், எதை அடிப்படையாக வச்சு இந்த நிதிங்கிறது மெயினாக அந்த வரி தான் மெயினான இந்த நிதியை எதை வச்சு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. மெயினாக பாப்புலேஷன், ஜனத்தொகை, ஏரியா, ஒரு மாநிலத்துடைய பரப்பளவு, அது இல்லாமல் ஃபாரஸ்ட் கவர், எந்த அளவுக்கு அந்த மாநிலத்துக்குள்ளே அந்த வெஜிடேஷன் இருக்குது, அந்த காடுகள் இருக்குது, அது இல்லாமல் இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மாநிலத்தில் தனி நபர் வருமானம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ ஒரு மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த தனிநபர் வருமானம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு ரிச் ஸ்டேட்டாக இருக்கும். ஹரியானா, பஞ்சாப், தமிழ்நாடு, அப்புறம் மகாராஷ்டிரா, இதெல்லாம் ரிச் ஸ்டேட்ஸ். இதை கம்பேர் பண்ணும்போது பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் தனிநபர் வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மெயின் ஃபேக்டர்ஸாக வச்சு தான் இந்த மாநிலங்களுக்கு நம்ம இந்த வரியை நம்ம ஒதுக்கி தரலாம் அப்படின்ற முடிவுக்கு ஃபைனான்ஸ் கமிஷன் வருவாங்க. கடந்த ஃபைனான்ஸ் கமிஷன் 14th ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, 42% ஷேர் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய அந்த வரி இருக்கு இல்லையா, சென்ட்ரல் டாக்ஸஸ், அதில் 42% ஒதுக்கி ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க நிர்ணயம் பண்ணாங்க. அதாவது 100 ரூபா வரி வருமானம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருதுன்னா அதில் 42 ரூபாவை தனியாக ஸ்டேட்ஸ்க்குன்னு ஒதுக்கி வச்சிடணும். இந்த 42 ரூபாயை உள்ளே இருக்க ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிற ஃபார்முலா, நான் சொன்ன ஃபார்முலா வச்சு அவங்க ஒதுக்குவாங்க. நான் சொன்னது போல் இந்த ஃபார்முலாவுக்குள்ளே அந்த ஏரியா, ஃபாரஸ்ட் கவர், பாப்புலேஷன், இன்கம் டிஸ்டன்ஸ், இதெல்லாம் மெயினாக வச்சு தான் அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க. இப்போ கடந்த 14th ஃபைனான்ஸ் கமிஷன் இதை வச்சு நம்ம பார்த்தோன்னு வைங்க, பாப்புலேஷனுக்கு இவங்க கொடுத்த அந்த க்ரைட்டீரியா, அந்த வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம், ஒரு 17.5% 1971 சென்சஸ், அது இல்லாமல் 10% 2011 சென்சஸ் வச்சு அவங்க கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் இந்த இன்கம் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இன்கம் டிஸ்டன்ஸ்க்கு மட்டுமே 50% க்ரைட்டீரியா கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் ஏரியாவுக்கு 15% வெயிட்டேஜும், ஃபாரஸ்ட் கவர் இதுக்கு 7.5% வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்களுக்கு இது ஒரு ஹேண்டிகேப்பாக இருக்குது. காரணம் என்ன, இந்த தமிழ்நாடு, கேரளா போன்ற டெவலப் ஸ்டேட்ஸ், இங்கேருந்து வரக்கூடிய வரி வருமானம் பார்த்திங்கன்னா அதிகம். அது டைரக்ட் டேக்ஸாக இருக்கட்டும், இன்டைரக்ட் டேக்ஸாக இருக்கட்டும், டைரக்ட் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ்,
இன்கம் டேக்ஸ்லாம் டைரக்ட் டேக்ஸஸ். ஜிஎஸ்டிங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய மெயினான இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் வரி வருமானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இங்கேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கசானாவுக்கு போகக்கூடிய அந்த டேக்ஸ் வருமானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஆனால் அந்த 14th ஃபைனான்ஸ் கமிஷன் இந்த இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி நம்ம வச்சு பார்த்தோம்னா தமிழ்நாடுக்கு திரும்ப வரக்கூடிய அந்த வரியிலேருந்து வரக்கூடிய அந்த பங்கு, அந்த டேக்ஸ் டெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இவங்க இந்த இன்கம் டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இன்கம் டிஸ்டன்ஸ்க்கு 50% க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இன்கம் டிஸ்டன்ஸுங்கிறது அந்த தனி நபர் வருமானம் எந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வரி, அந்த வருமானத்தை அதிகமாக கொடுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இந்த தனிநபர் வருமானம் ரொம்ப கம்மி. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த பங்கு, அந்த ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் இதில் வந்து லாபம் அடைகிறாங்க. அப்போ இதில் சொல்லப்போனால் இவங்க எந்த எஃபர்ட்டும் போடுறதில்ல. ஆனால் இவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஃபைனான்ஷியல் பேக்வேர்ட்னஸை வச்சு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபண்ட்ஸ் போய் சேருது. இன்னொன்று ஏரியா, பரப்பளவை வச்சு ஃபண்ட்ஸை நம்ம நிர்ணயம் பண்ணுறது சரியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாக இருக்காது. மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இதெல்லாம் வந்து சைஸில் ரொம்ப பெருசு. அப்போ அந்த ஏரியாவை வச்சு அதிக ரிசோர்ஸஸை தருவோம், அதிக ஃபண்ட்ஸை தருவோம் அப்படின்னு சொல்கிறது நியாயமாக இருக்காது. ஒரு சில ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரியா கம்மியாக இருக்கும், கேரளா போன்ற மாநிலம், ஆனால் ஜனத்தொகை அதிகம். அப்போ வந்து பேர்டன் அதிகமாக இருக்குது, ஆனால் பரப்பளவு கம்மி. இதை நம்ம ஒத்து கவனிக்கணும். அப்போ இதுக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா முரண்பாடு இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் எடுத்துட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் கவர்ன்றது ஒரு ஸ்டேட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்ஹேரண்ட்டாகவே அந்த காலத்துலேருந்து ஃபாரஸ்ட் கவர் அதிகமாக இருக்கும். சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் ஃபாரஸ்ட் கவர் அந்த காலத்துலேருந்தே அதிகம். உத்தரப்பிரதேஷ், பீகார்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி அந்த ஃபாரஸ்ட் அழித்து அதெல்லாம் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் ஃபாரஸ்ட் கவர் கம்மி. அப்போ ஃபாரஸ்ட் கவரை வச்சு நம்ம வெயிட்டேஜ் தரதும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நியாயமாக இருக்காது. காரணம் என்ன, ஃபாரஸ்ட் கவர் நம்ம உடனடியாக அதிகப்படுத்த முடியாது. ஒரு சில மாதங்கள்லையோ வருஷங்கள்லையோ இதை அதிகப்படுத்த முடியாது. அப்போ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு நம்ம அந்த டேக்ஸ் டெவல்யூஷன் நம்ம அளிக்கும்போது ஒரு சில ஸ்டேட்ஸ்க்கு இது ஃபேவரபுளாக இருக்குது, ஒரு சில ஸ்டேட்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே அன்ஃபேவரபுளாக இருக்குது. அதுவும் தமிழ்நாடு, கேரளா போன்ற வளர்ந்த மாநிலங்கள், அதிகமாக வரியை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈட்டி தரக்கூடிய மாநிலங்களுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹேண்டிகேப்பாக இருக்குது. இப்போ 15th ஃபைனான்ஸ் கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. அவங்களோட ரிப்போர்ட்ஸ், அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் அவங்க அளிச்சிருக்காங்க. இதில் ஒரு என்கரேஜிங் ஃபேக்டர் என்னென்னா, இதில் ஒரு 2 புது க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று வந்து டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், இதில் வந்து 12.5% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டேக்ஸ் எஃபர்ட், இதில் வந்து 2.5% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜனத்தொகையை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரெடியூஸ் பண்ணணும். அதான் அந்த டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஹியூமன் கேபிட்டலும் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஒரு க்ரைட்டீரியாவை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது ஒரு என்கரேஜிங் ஃபேக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது இல்லாமல் டேக்ஸ் எஃபர்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஃபைனான்ஸ் கமிஷன்ஸில் டேக்ஸ் எஃபர்ட் இருந்தது. அதுக்கப்புறம் அது ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் டேக்ஸ் எஃபர்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி, 2.5% தான் இருக்குது. இப்போது இந்த டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் டேக்ஸ் எஃபர்ட் இருக்கு இல்லையா, இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது, இதை இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறது நியாயமானதாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அதிகமாக உபயோகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதிகமாக வரியை ஈட்டி தரக்கூடிய மாநிலங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எஃபர்ட்டில் எக்ஸல் பண்ணுறாங்க. டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸும் இவங்கெல்லாம் பெட்டர். பாப்புலேஷன் கண்ட்ரோலில் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் ரொம்பவே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் வந்து வெயிட்டேஜ் தரணும். இதில் வெயிட்டேஜ் தராமல் போகிறது இந்த ஸ்டேட்ஸ்க்கு, தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்ஸ்க்கு டிஸ்இன்சென்டிவாக இருக்கும். அதனால் அட்லீஸ்ட் ஃப்யூச்சர்லையாவது ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்களுடைய ஃபார்முலாவை கண்டிப்பாக ட்வீக் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் வில் தேவை. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஒன்றா உட்காரணும். இது வந்து பாலிட்டிக்ஸை தாண்டி ஓவரால் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஃபைனான்ஸ் கமிஷனுடைய இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இதை மாற்றினா தான் கண்டிப்பாக எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் அந்த ஈக்குவட்டபிள் ஃபைனான்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர் போய் சேரும். கண்டிப்பாக நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு நம்ம ஆதரவு அளித்து தான் ஆகணும். ஏன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு 20 வருஷம் அவங்க பின்னாடி தான் இருக்காங்க. ஒரு சில பேராமீட்டர்ஸில் நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். இப்போ இன்கம் கேப் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் ஆல்ரெடி அதிகம். இப்போ 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் 45% இன்கம் கேப்பை வச்சு அவங்களுக்கு வெயிட்டேஜ் ஆல்ரெடி நம்ம தரோம்.
அது இல்லாமல் பாப்புலேஷன் க்ரைட்டீரியா வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அதிகமாக ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் போய் சேரும். அப்போ அவங்களுக்கும் அதில் நலன் இருக்குது. ஆனாலும் இதில் டெவலப்டு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து பாதிக்கப்படக்கூடாது. அப்போ நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸும் நலனடையணும், சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸும் நலனடையணும். இதுக்கு இந்த ஃபைனான்ஸ் கமிஷனுடைய இந்த க்ரைட்டீரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் மாற்றப்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஒரு நேர்மையான ஒரு நியாயமான ஒரு வேண்டுகோள். நன்றி.